அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்குபஞ்சரும் வாழ்வியலும் விழிப்புணர்வு வகுப்பு திங்கக்கிழமை இரவு 8 மணிக்கு நடக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை காலையில் 10 மணியாக இருக்கலாம், சாயங்காலமாக இருக்கலாம், இரவு நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கடைசியாக நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எப்போ எழுந்திருந்தீங்க? எப்போ ஏர்லியாக நீங்கள் கண் விழிச்சிருக்கீங்க? அலாரம் அடித்தோ, இல்லை ஒரு வேலைக்காகவோ, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு இல்லாமல், எந்த அவசரமும் இல்லாமல் அமைதியாக இந்த பிரபஞ்சம் விழிப்பதற்கு முன்னாடி நீங்கள் கண் விழித்த நாள் எப்போ? நம்மளை பல பேருக்கு இன்று இரவு தூங்குறதே லேட் ஆகுது, காலையில் எழுந்துக்கிறது அதை விட லேட் ஆகுது. அதனால் நமக்கு நம்மளோட வாழ்க்கையோட இயக்கம் முடங்கி போகுது. நம்மளோட வாழ்க்கை ஒரு பூவை போல் மலருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. முதல்ல இந்த கேள்வியை நம்ம எத்தனை பேர் கேட்குறோம்? நான் நிம்மதியாக எழுந்துக்கிறேன்னா, ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறோன்ற சந்தோஷம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது 5 AM கிளப், மிராக்கிள் மார்னிங், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், டெக்னிக்ஸ் அப்படின்னு நிறைய விதமான பேராக வச்சு நிறைய புக்கு வந்துருச்சு, நிறைய கிளாஸஸ்லாம் வந்துச்சு இல்லையா? ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்கள், மகான்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறத பற்றி. ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த நேரத்தில் அப்படி என்ன தான் இருக்குது? இது வெறும் ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையா, இல்லை அறிவியலால் விளக்கக்கூடிய ஒரு உண்மையா? நான் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக வரல. ஆனால் இந்த வீடியோ முடியும் பொழுது நாளைக்கு காலையில் ஒரே ஒரு வாட்டியாவது நம்ம சீக்கிரமாக எழுந்து பார்த்துடணும்ப்பா அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அப்படி உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்காவது நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு தோணுச்சுன்னா அதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கான ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். இந்த இரவு முழுவதும் பூமி சுழந்துக்கிட்டே இருக்கு, மரங்கள் அமைதியாக இருக்குது, காற்று மெதுவாக வீசுது, பறவைகள்லாம் இன்னும் எழுந்துக்கவே இல்லை. அதாவது இந்த நகரத்தோட சத்தம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஒரு சில நிமிடங்கள் உலகமே மூச்சை நிறுத்தி ஒரு புதிய நாளை பிறக்க வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, தெரியுமா? அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கண்ணு விழிச்சிருந்தா நீங்கள் வெறும் ஒரு மனிதராக இல்லாமல் இயற்கையோட அந்த பிறப்பில் நீங்களும் ஒரு பங்காக மாறுறீங்க. இயற்கை எப்படி புதுசாக பிறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோ அதோடு சேர்ந்து நீங்களும் பிறக்க போகிறீங்க. சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் சொல்கிறாங்க, கரெக்டு தான். அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்மம் அப்படின்னா படைப்பு, எல்லையற்ற அறிவு, பெரும் கருணை, எல்லையற்ற விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம், கான்ஷியஸ்னஸ். முகூர்த்தம் அப்படின்னா சக்தி மிகுந்த ஒரு நேரத்தை, நல்ல ஒரு பாசிட்டிவான நேரத்தை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு புதிய எண்ணங்கள் பிறக்க போகிற நேரம், ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க போகிற நேரம், மனம் தெளிவாக இருக்கிற நேரம், இயற்கையே உருவாக்கிய ஒரு அற்புதமான நேரம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த நேரத்தை வீணடிக்காமல் காலையில் எழுந்துருங்கன்னு சொன்னாங்க. சொல்லலை, இன்னும் கேட்டால் நம்மள எல்லாரையும் எச்சரித்தாங்க, இந்த நேரத்தில் நீ எழுந்து பாரு அப்படின்னு. ஆனால் உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரம்ம முகூர்த்தம் மந்திர சக்தியா, மாயமா, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் மந்திரம் பண்ணி எல்லாம் பண்ணி மாற்றிடலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அது ஒரு இயற்கையோட அறிவியல். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணால்
இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை ஒரு 2 நிமிஷம் மூடுங்களேன். இப்போ நேரம் காலை 4:15 வச்சுக்கோங்க. வெளியே இன்னும் இருட்டாக இருக்குது. உலகமே இன்னும் தூங்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களோட உடம்பு உங்களை தூங்க விடலை. உங்கள் உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கு தானே. உங்கள் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்கள் நுரையீரல் மூச்சை எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்கள் கல்லீரல் இரவு முழுவதும் உடம்பை சுத்தப்படுத்திட்டு இருக்கு. உங்கள் மூளை புதிய நாளுக்காக தயாராகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களா? இல்லையே. அப்போ இதெல்லாம் யார் கட்டுப்படுத்திட்டு இருக்கா? இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா? இயற்கை கட்டுப்படுத்துது. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் உடம்புல ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கு. அதாவது ஆர்கன் கிளாக்னு நம்ம சொல்லுவோம். அது சூரியனோட இணைஞ்சு இயங்குது. சூரியன் உதிக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் உடம்பு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் அதிகாலை நேரத்தில் உங்களோட உடம்பு உங்களோட நினைவுகள் எல்லாம் விழிப்பு நிலைக்கு வருது. அந்த நேரத்தில் மூளை மிகவும் தெளிவாக இருக்கும். நேற்றைக்கு இருந்த அந்த சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு புதிய நாளை எதிர்கொள்கிற சக்தி உருவாகிற நேரம் இந்த நேரம். ஆனால் ஒரு கேள்வி, இந்த நேரத்தில் உங்கள் உடம்பு எழுந்துக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் மீண்டும் போர்வையை இழுத்து போத்திட்டு தூங்கினா என்ன ஆகும்? உடலோட இயற்கை ஓட்டத்துக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் இல்லையா? அதனால் சிலருக்கு எழுந்ததுக்கு அப்புறமா சோர்வாக இருக்கிறது, மந்தமான மனநிலைமை இருக்கிறது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, இவ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா உங்களை அந்த இயற்கை பேராற்றல் எழுப்பி விட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இழுத்து போத்திட்டு தூங்குற ஒரே காரணம் தான் இது. இப்போது இன்னொரு விஷயத்தை கவனிங்களேன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காற்றே பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இருக்கிற அந்த அமைதி வேறு மாதிரி இருக்கும். இது கற்பனை இல்லைங்க, உண்மை. அந்த நேரத்தில் வெளிப்புற தூண்டுதல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம மூளை வெளி உலகத்தை விட உங்களோட ஆன்மா உள்ளுலகத்துக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். உங்கள் மூளை உள்ளார்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாமே அந்த நேரத்தில் எழுந்து தியானம் செஞ்சாங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்தை தேடலைங்க. முதல்ல அவங்களையே தேடினாங்க. தன்னை உணர்ந்த பிறகு தான் இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும். இது உங்களில் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது? நம்ம பிரபஞ்சத்தை தேடணும், பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னு எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நமக்குள்ளேயே இருக்குது. இதுதான் நம்மளோட வீடியோவில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் தாங்க அந்த பிரபஞ்சம். உங்களுக்குள்ளே தேடுங்க. ஒரு விதையை நினச்சி பாருங்க. ஒரு இருட்டான மண்ணுக்குள்ளே அமைதியாக இருக்கும். ஒரு நாள் சரியான நேரத்தில் சரியான ஈரப்பதம் கிடைச்ச உடனே அந்த விதை முளைக்க ஆரம்பிக்குது. ஏன் அதுக்கு அவசரம் இல்லை? ஏன்னா இயற்கைக்கு நேரம் தெரியும். அது போல தான் உங்கள் வாழ்க்கையும் மலரணும் அப்படின்னா இயற்கையின் நேரத்தோடு இணைஞ்சு வாழ கற்றுக்கோங்க. அந்த நேரங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். சரி, ஏன் அதிகாலையில் செய்த ஒரு பிரார்த்தனை, ஒரு தியானம் அல்லது ஒரு நல்ல எண்ணம் அந்த நாள் முழுவதையும் மாற்றிடுது? இது வெறும் நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் மனசோட செயல்பாடுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் மனசு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரே பிரச்சனை, ஒரே வாழ்க்கை, ஒரே மனிதர்கள். நைட் யோசிக்கும்போது அந்த பிரச்சனை பெருசாக நமக்கு தெரியுது. அதே பிரச்சனையை அதிகாலை 4:30 மணிக்கு அமைதியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக தெரியாது. ஏன் தெரியுமா? பிரச்சனை அதுக்குள்ளே மாறிடுச்சா என்ன? இல்லை, மாறினது உங்கள் மனநிலை. பகல் முழுதும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க. வேலை, குடும்பம், பணம், முக்கியமாக செல்ஃபோன், ஊடகங்கள், செய்திகள், சோஷியல் மீடியா எல்லாமே. இதில் மற்றவங்களோட கருத்துக்கள் வேறு. இவை எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஒரே கச்சமுச்சன்னு ஓடி 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 அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு ஏரியில் கல்லை தூக்கி போட்டுகிட்டே இருந்தால் அது அந்த தண்ணி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குமோ, அந்த அலை பாயிற தண்ணியில் நம்மளோட முகம் கூட தெளிவாக தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் அலை பாயிற மனசில் நம்மளோட
மனதின் உண்மையான குரல் கேட்கவே கேட்காது. ஆனால் அந்த அதிகாலை நேரத்தில் உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த ஏரி போல நம் மனமும் அமைதியாக இருக்கும். உங்கள் மனசோட ஆழ் பகுதியில் அந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அதிகாலையிலேயே புதிய யோசனைகள் பிறக்கும். பார்த்துருக்கீங்களா? நைட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி போடா என்ன வேணால் அவுட்டான்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கி அப்படியே விட்டுட்டு எழுந்து பாருங்கள். காலையில் உங்கள் கேள்விக்கான பதில் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ராத்திரி தூங்கும்போது உங்களோட கேள்விகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க, காலையில் உங்களுக்கான பதில் வரும் அப்படின்னு. சில பேருக்கு காலையில் தாங்க நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய கவிதைகள் தோணியிருக்கு. சிலருக்கு வாழ்க்கையோட முக்கியமான பதிலே அந்த காலை நேரத்தில் தான் கிடைக்குது. சிலருக்கு கடவுளோட அந்த அருகாமைன்னு இருக்குல்ல, அது காலை நேரத்தில் தாங்க உணரப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரபஞ்சம் எனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் திடீர்னுலாம் சிக்னல் கொடுக்காது, திடீர்னுலாம் உங்ககிட்ட பேசலை. நம்மளோட மனசு அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் பேசுகிறதுக்கு தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது பேசிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நம்ம மனசு தான் அமைதியாக இல்லையே, எப்படி கேட்குறது? இப்போது நம்ம ஒரு ரேடியோவில் எப்பயுமே அங்கே அதிர்வுகள் இருக்க தானே செய்யுது. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு திருப்பி வச்சா தானே நமக்கு தேவையான ஒரு பாட்டை டியூன் பண்ணி கேட்க முடியுது. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தோட அமைதியும் எப்பொழுதுமே அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அதிகாலை நேரத்தில் நம்ம மனம் அந்த அலைவரிசையோட இயல்பாக ஒன்றா சேர்ந்துருக்கு. அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த நேரத்தோட சக்தி மட்டும் இல்லை, நம்மளோட கவனத்தின் சக்தின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த எண்ணத்தை விதைக்கிறீங்களோ அந்த நாள் முழுவதும் அந்த விதை வளர ஆரம்பிச்சிருங்க. கோபத்தை விதைச்சிங்கன்னா கோபந்தான் வளரும். நன்றி உணர்வை விதைச்சா நன்றி உணர்வும் அமைதியும் தான் வளரும். அன்பை விதைச்சா உங்கள் பார்வையே அன்பாக மாறும். இப்போது நான் சொல்ல போகிற ஒரு சின்ன பயிற்சியை செஞ்சு பாருங்களேன். நாளை காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து போய் முதல்ல மொபைல் எடுக்காதீங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வெளியில் போய் வானத்தை பாருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை உங்களுக்குள்ள நிதானமாக இழுத்து நிதானமாக விடுங்க. இப்போது நீங்கள் உங்களையே கேளுங்க, இன்னைக்கு நான் என்ன மாதிரியான ஒரு மனிதனாக வாழ விரும்புகிறேன்? இந்த ஒரு கேள்வி உங்களோட நாள் முழுவதையும் மாற்றிடும். இன்றைய உலகம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுங்க, நிறைய தகவல்களை கொடுக்குது. ஆனால் அந்த அதிகாலை நேரம் மட்டும்தான் நமக்கான தெளிவை கொடுக்குது. நம்ம இந்த உலகத்துலேருந்து கற்றுக்கிற தகவல்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றாது, தெளிவு தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். அந்த தெளிவை கொடுக்கறது தான் பிரம்ம முகூர்த்த நேரம். நேரம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்களுக்காக கதவு திறக்கும் நேரம்ங்க. சூரியன் தினமும் உதிக்குது, ஆனால் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி புதிதாக உதிக்குதா? என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? கேட்கல அப்படின்னா கேளுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட நாளை புதுசாக வாழலை. நேற்றைக்கையோட எண்ணங்களோடைய இன்னைக்கு திரும்ப திரும்ப அதே எண்ணங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது கடிகாரத்தில் இருக்கிற ஒரு நேரம் இல்லை, அது நேற்றைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு. ஒவ்வொரு அதிகாலையும் இயற்கை நம்மிடம் மெதுவாக கேட்குது, என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ நேற்றைக்கு போலவே வாழ போறியா, இல்லை ஒரு புதிய மனிதனா புதுசாக இன்னைக்கு பிறக்க போறியா? இந்த நேரத்தில் செய்யறதுக்கான ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை நான் சொல்கிறேன். இந்த 1 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையை மாத்திர ஒரு மணி நேரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல தூங்கி எழுந்து உங்கள் கண்களை திறந்த உடனே மொபைலை தேடாதீங்க, தொடவே தொடாதீங்க. முதல்ல உங்கள் மனசை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்க்கலாம். எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகுங்க, ஒரு டம்ளர் வெதுவெதுப்பாக தண்ணி குடிங்க. இது உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் அந்த நாளை வரவேற்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. எதையுமே செய்ய வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம், ப்ரேயர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அந்த அமைதியை மட்டும் கவனிங்க. சில நேரங்களில் அந்த அமைதிக்குள்ள உங்கள் கேள்விக்கான மிகப்பெரிய பதில் ஒளிஞ்சிருக்கலாம். அந்த அமைதிக்கு அப்புறம் ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்யலாம். ஒன்றும் வேண்டாம், மூச்சை மெல்லமாக உள்ள நிதானமாக இழுத்து நிதானமாக வெளியே விடுங்க. ஒவ்வொரு மூச்சு நீங்கள் உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுதும் நேற்றைய சோர்வு அதிலிருந்து வெளியில் போகிறதா நீங்கள் உணருங்க. அடுத்தது நன்றி உணர்வு.
இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், என்னோட இதயம் துடிக்குது, மூச்சு இருக்குது, அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறத உணருங்க. உணர்ந்து அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே விதைங்களேன். இன்றைக்கி நான் யாரையாவது சந்தோஷப்படுத்த போகிறேன், இல்லை இன்றைக்கி என்னோடய கோவத்தை விட அமைதியை தான் நான் அதிகமாக தேர்ந்தெடுக்க போகிறேன். இப்படி ஏதோ ஒரே ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் வைங்க. இந்த ஒரு எண்ணம் உங்களோட அந்த நாளையை எவ்வளோ அழகாக மாற்றுதுன்னு பாருங்கள். இயற்கையை பாருங்களேன். வானம், காற்று, மரம், பறவை இதெல்லாம் பேசுதா? ஆனால் அமைதியாக வாழ நமக்கு கற்றுக் கொடுக்குது. பார்த்துருக்கீங்களா? கற்றுக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கிட்டேருந்து? அதெல்லாம் நம்மக்கிட்ட வார்த்தைகளால் பேசுகிறதே இல்லைங்க, ஆனால் செயல்முறையில் செஞ்சு காட்டிடுதுங்க. அதை பார்த்து உண்மையிலேயே நான் நிறைய தடவை வியந்து போயிருக்கேன். நிறைய தடவை நான் தலை குனிச்சிருக்கேன். ஐயோ, ஒரு பறவை பேசலை, ஆனால் அது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுது அமைதியாக, நிதானமாக, இயற்கையோடு ஒத்திசைவா. நம்மளும் அதே மாதிரி வாழ பழகணும். இந்த நிதானமான மூச்சுக்கு அப்புறம், இந்த வானத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன தியானம் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, அமைதியாக கம்ஃபர்டபுளாக போய் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஆழ்ந்த மூச்சு காற்றை நிதானமாக இழுத்து விடுங்க. ஒவ்வொரு வாட்டி மூச்சு காற்று இழுத்து விடும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்கள் மனசில் ஒரு கற்பனையை செய்யுங்க. காற்று மெதுவாக வீசுது. எங்கேயோ தூரத்தில் ஒரு பறவை தனது முதல் குரலை எழுப்புது. அந்த அமைதியில் நீங்கள் மட்டும் இருக்கீங்க. உங்கள் மனசுக்கிட்ட மெதுவாக சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கேன், நான் இயற்கையோடு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியாக இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் மலரட்டும். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ள சில வினாடிகள் சொல்லிட்டு அமைதியாக இருங்க. அந்த அமைதியை உங்களுக்குள்ளே உணருங்க. மெதுவாக திரும்பவும் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து இயல்பு நிலைக்கு வாங்க. உங்கள் கண்களை தரங்க. கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது, இந்த பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, அது நமக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு விழிப்புணர்வை எழுப்புகிற ஒரு பிரபஞ்சத்தின் அழைப்பு. நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு முறை மட்டும் இந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்து அமைதியாக வானத்தை பார்த்து உங்களோட அந்த நாளை ஆரம்பித்து பாருங்களேன். அப்போது ஒருவேளை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களையே நீங்கள் புதுசாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட மிகப்பெரிய ரகசியம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.